இன்றைக்கி குயிக்காக ஒரு நைட் ரொட்டீன் பார்த்துடலாம். ஸோ நைட்டு வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன வேணுமோ அதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நைட்டு வந்து இந்த தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு ஒரு சட்னி ரெடி பண்ணேன். ஸோ நைட்டு தோசைக்கு வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் இட்லி பண்ணும்போதும் இதே நம்ம வச்சுக்கலாம். புளியெல்லாம் போட்டு பண்ணுறனால இந்த சட்னி வந்து ஒரு 2-3 நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் நல்லாவே இருக்கும். ஸோ இதை தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து டின்னர் முடித்த கையோட அடுப்பு ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாரி இந்த அயர்ன் கடாயில தான் இன்றைக்கி சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். அதனால அதையும் வந்துட்டு நல்லா சீசன் பண்ணி வச்சுட்டேன். சீசனிங்னா ஒன்றும் இல்ல. நம்ம வந்து கடாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு துணி போட்டு ஈரம் எல்லாமே எடுத்துடணும். அதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையுமே வந்து தடவி விட்டுட்டோம்னா அதுதான் சீசனிங். இந்த மாரி மெயின்டெயின் பண்ணாலே கடாய் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா வரும் ரொம்ப நாளைக்கு. ஃப்ரீசரில் வந்து தேங்காய் முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து ஒரு 3 தேங்காய் துருவி ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயக்கீரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தட்டைப்பயிறு, பச்சை பயிறு வந்து நேத்தே ஊற வச்சுருந்தேன். அது ஸ்ப்ரவுட்ஸ்க்காக போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னரில் வந்துட்டு நான் ஒரு 2 நாளைக்கு தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, லெமன் இதெல்லாம் போட்டு வச்சுருவேன். ஸோ மார்னிங் வந்து நான் நிறைய பாக்ஸ் வெளியில் எடுக்க வேணாம். இது ஒன்று எடுத்தாலே வந்து எனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிரும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.